கடலாவது போல் ஆன்மாவில் பேதம் நீங்கினால் சிவமாகலாம். உலகப் பொருட்கள் மீது பற்று ஏற்பட்டால் பந்தம் உண்டாகும். ஆகையால் மனதின் தன்மையை உணர்ந்து உலகப் பொருட்களில் விருப்பம் கொள்ளாதிருப்போம். பற்றை நீக்கினால் பந்தம் தானாக நீங்கிவிடும். இறைவன் மீது கொண்ட அன்பால் வெளியே தீரியும் மனதை அகதாயவாக இறைவன் மீது கொண்ட அன்பால் வெளியே திரியும் மனதை கட்டுப்படுத்தி தன் இச்சைகளை சீர் செய்து நீக்கினால் இறைஞானம் தித்திக்கும். ஒரு மனிதன் பெரியோர்கள் காட்டிய நல்வழியிலும் சிறப்பாய் பின்பற்றி செயல்பட்டு வந்தால் அதில் அவன் விரும்பியதையெல்லாம் பெறலாம். ஆனால் அது இரண்டு விதமாய் உள்ளது. ஒன்று ஆத்ம ஞானத்தை அடிப்படையாகவும் அனுபவம் பெறுதல், மற்றொன்று உலகப் பொருட்களை அடைதல் என்னும் இரு விதத்தில் உள்ளது. இதில் முதல் விதி முக்திக்கு வழிவகுக்கும். பின்னர் கூறிய இரண்டாம் வழி பற்றை உண்டாக்கி பிறவிலேயே உழல செய்யும். நன்முயற்சியாலும் நற்செயலாலும் திருவருள் துணை பெற்று விதியை வெற்றி கொள்ளலாம். கடின முயற்சி இருந்தால்தான் நம்மிடம் தீய வாசனைகளை நம்மை விட்டு அறவே தவிர்க்க முடியும். அறிவால் பொருட்களின் மீதுள்ள பற்றை நீக்கினால் நீயே சிவமாகலாம். அதாவது தன்னுள் விளங்கும் சிவத்தை உணரலாம். மனம் சஞ்சலமற்ற நிலையில்தான் பேரின்பம் கிட்டும். மனதை சீர் செய்து சமநிலை பெற்றால்தான் உயர்நிலையை அடைய முடியும். குற்றமற்ற ஞானத்தை அறிய வேண்டுமானால் மனதில் வைராகியமும் இந்திரிய சுகங்களை தியாகம் செய்தவனவாக இருந்தால் மட்டுமே விரைவில் கைகூடும். மேலும் மன அமைதி மற்றும் மன திருப்தி, விசாரம், சாதுக்கள் சங்கம் இருந்தால் ஆன்ம ஞானத்தை பெற்று இறைநிலையினை அடையலாம். விருப்பு வெறுப்பற்று வேண்டுதல் வேண்டாமையும் இல்லாமலும் நன்மை தீமை யாவற்றையும் ஒரே நிலையில் கண்டும் தன் கர்மாக்களை மனதில் உள்ள இச்சைகளை விட்டால் எப்பொழுதும் பதட்டமின்றி இனிமையாக வாழலாம்.